இப்போ வந்து தங்கம் இருக்குது சரியா. தங்கம் வந்து அல்லாஹ் வந்து கரன்சியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். இன்றைக்கி வந்து 1945க்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்குனானு. அதுக்கப்புறம் வந்து கரன்சி சிஸ்டம்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப்னு ஒன்று உருவாக்குனானு, வேர்ல்டு பேங்க்னு ஒன்று உருவாக்குனானு. அப்போ இந்த பேங்கிங் சிஸ்டம் இதெல்லாமே உருவாக்கி உலகத்தை எல்லாத்தையுமே இவனுங்க என்ன பண்ணானுங்க, ஒரு சட்டம் போட்டானு. என்ன சட்டம்? ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய எந்த நாடும் தங்கத்தையும் வெள்ளியையும் நாணயமாக பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குது அப்படின்னா அதுக்கும் தங்கம் வெள்ளி பயன்படுத்தக்கூடாது. அப்போ எதை பயன்படுத்தணும்? அமெரிக்கன் டாலரை தான் பயன்படுத்தணும். டாலர் கொடுத்தா என்ன கிடைக்கும்? நான் தங்கம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பித்தான். அப்புறம் 1970 என்னன்ட்டான், டாலருக்கும் தங்கம் நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பல்ட்டி அடிச்சிட்டான். எல்லாரும் எல்லாம் இப்போ எதில் போய் மாட்டிக்கிட்டாச்சு, பேங்கிங் சிஸ்டமில் மாட்டியாச்சு. அவன் கரன்சி வந்து அவன் பிரிண்டிங் போட்டுக்கிட்டான். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ பாட்டுக்கு டாலர் ரேட்டு ஏற்றி விட்டுட்டே இருக்கான். டாலர் அதாவது விலைவாசி ஏறிச்சுன்னா டாலர் ரேட் ஏற்றிடுறான். மற்றவங்களாம் கஷ்டப்படணும், இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோட்டு மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். இப்போ அல்லாவுடைய ஒரே ஒரு சட்டத்தை மீறினதுனால இன்றைக்கி உலகத்தில் எத்தனை நாடுகள் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஏழைகள் துன்பப்படுறது, மருத்துவத்துக்கு வந்து செலவு பண்ண முடியாமல் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இத்தனை ஏழை இருக்கான், சாப்பாடு இல்லாமல் இத்தனை பேர் கஷ்டப்படுறான், இவ்வளோ விவசாயிகள் கஷ்டப்படுறான். எல்லாத்துக்கும் அல்லாவுடைய ஒரே ஒரு சட்டத்தை மீறினது தான் குற்றம். எது? இந்த தங்கத்தை கரன்சியாக பயன்படுத்துன்னு அல்லா சொன்னால் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஐநா சபை சொல்லிச்சு. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி என்ன முடிச்சுட்டு இருக்கிறான்? இன்னைக்கு வந்து அதுலேருந்து வெளிவர தெரியாமல் எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறான். இதனால் பல கோடி உயிர்கள் போயிடுச்சு. அதோடைய தொடக்கம் தான் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது.